ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எந்த எஃப்எஃப்னா இன்றைக்கி வந்து க்ரூவல் ஹஸ்பண்ட்ரா. ஸோ ஏற்கனவே நான் இது நிறைய போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இந்த ஸ்டோரி எனக்கு புரியுண்டா ஆர்மீஸ். அண்ட் தென் ஆர்மீஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ என் செகண்ட் சேனலோட லிங்க் நான் கீழே தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி நான் போட போகிறேன். ஒரு 2 ஹார்ஸுக்கு போடலான்னு இருக்கேன்டா. ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நான் ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆர்மீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட்ரா, ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ இப்போ காட்டினா எமோஷ்னலாக ஜேகே கிட்ட பேசிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஸோ அவனால் சுத்தமாக முடியல. ஜேகேவால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு தாங்க இன்னசென்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியல அவனுக்கு. ஸோ தாங்க அழுதுகிட்டே சொல்கிறான், ஜேகே ப்ளீஸ், நான் என் இங்கேயே கூட கொண்டுடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷ் மட்டும் இருக்குது, ப்ளீஸ். என் மொபைலில் எங்கள் அம்மாவோட பிக் இருக்கும். அதுதான் என்கிட்ட கடைசியாக எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இருக்கிறது. நான் கடைசியாக அவங்க ஃபேஸை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஜெக்கே. ப்ளீஸ் ஜெக்கே, என்னை ஒரு வாட்டியாவது அவங்களுக்கு பார்க்க விடேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப எமோஷனலாக அந்த இடத்துல அழுகுறான். ஸோ ஜேகே அப்படியே வந்து தாங்க ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ்டா அப்படிலாம் சொல்லாத, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன்டா, ப்ளீஸ் என்னை பாரு தயாங்க அப்படின்றான். ஸோ தாங்க அப்போ தான் ஜேகேவே பார்க்குறான். ஸோ ஜேகே அழுகுறான். ஏன் ஜேகே, எதுக்கு அழுகுற? இல்லைடா, இல்லை, சியோமி உங்ககிட்ட பழகிறதுக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டா கோமா விட்டு. ஸோ அவள் தான் சொன்னான், உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா உங்ககிட்ட நெருங்கி பழகணுன்னு. பட் நான் உன் கூட பழகின வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு கில்ட்டுமே நான் பார்க்கலடா. நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த, எந்த ஒரு இடத்துல நீ பொய்யும் சொல்லலை. தப்பு செஞ்சவங்களுக்கு தான் குற்றம் உணர்ச்சியாக இருக்கும். பட் உங்ககிட்ட நான் அதை பார்க்கலடா. உண்மையாலே சொல்கிறேன் தயாங், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுறா. என்னால் தான் நீ இப்படி இருக்க தாங். ஷீலாவே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தயாங். தாங், நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம்டா. எனக்கு யாரும் வேணாடா. என் சிஸ்டர் கூட எப்படி நான் அவளை விட்டு வர போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல தயாங், நீயும் நானும் போயிடலாம் தயாங். இங்கே பாரு அப்படின்றான். ஸோ தாங்க கண்ணெல்லாம் தண்ணி வருது. ஜெய்கே, நீ என்னை ஏமாத்தலைல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி அந்த மூமெண்ட்லேயே ரொம்ப அழுகுறாங்க. ஸோ தயாங்கோட கட்டி வச்சு இந்த கையெல்லாம் அவுத்து விட்டுறான் ஜேகே. ஸோ தாங்க எழுந்திரிச்சு ஜேகே ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறான். ஸோ அந்த பக்கம் ஜேகே சொல்கிறான், தயாங் நான் இங்கேருந்து ஒன்று கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுவிட்டேன் தயாங், ஃபஸ்ட்டு வா இங்கேருந்து கிளம்பு. இல்லை ஜேகே, இல்லை வேணாம். என்னடாச்சு, ஏன் இப்படி சொல்கிற? ஏன்னா உன்னோட சிஸ்டருக்கு மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவள் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தல, ஷோலோ எப்படி மாறிட்டான்னு. ஆமாண்டா, அவள் ரொம்ப மாறிட்டாதான். என்னையே சுத்தமாக மதிக்க மாட்றா. இன்னொரு விஷயம், நான் எது சொன்னாலும் அவள் கேட்க மாட்டான். அவள் மென்டலி இப்போ ஸ்டேபிளாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன் தயாங், இங்கேருந்து போயிடு சரியா? ஜேகே, என்ன தயாங்? ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச்ரா. ஐ லவ் யூ டூ தயாங். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருப்பான் கையோட. ஸோ பாக்கெட்டில் வச்சு அதை எடுத்து தாங்கோட கையில் தேய்க்கிறான். ஸோ தேய்ச்சதுக்கப்புறம் தாங்க இப்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு ஜேகேவை, ஜேகே என்ன தயாங், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? கன்ஃபார்ம் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன்டா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படியாவது போயிடு, நான் எப்படியாவது ஜியோமே கன்வின்ஸ் பண்ணுறேன், பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்புறமா நீ வா, ஓகேவா? இல்லை, எனக்கு நீ இன்றைக்கே என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இப்போவே இங்கேயே. என்னடா பேசுகிற தயாங், ஜியோமிக்கு தெரிஞ்சதுன்னா? வேணாம் ஜேகே, என்னை இங்கேயே மேரேஜ் பண்ணிக்கோ, நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னலை அப்படின்னு ஒன்றுமே. இந்த பக்கம் தாங்க அப்படியே உத்து பார்த்துட்ருக்கான் ஜேகேவோட ஐஸை. ஸோ ஜேகேவும் தலையாட்டுறான், ஓகே நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. ஸோ 2 பேருமே அவங்கவுங்க 2 பேர் கையில் இருக்கிற ரிங்கை கழட்டுறாங்க. ஸோ அப்படியே மாற்றிக்கிறாங்க. தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தாங்க வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு சொல்கிறான், தெரியல உங்ககிட்ட நான் எப்படி ஃபாலோ ஆனேன்னு, பட் ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டேன் போல். பெயின் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு நீ முன்னாடிலாம் என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் தெரியுமா ஜேகே? பட் எப்பயுமே க்ரூவலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி என்ன லவ்வபிளாக ட்ரீட் பண்ணுவியா? என்னோட ட்ரூ ஹஸ்பண்டாக இருப்பியா? ஒன்லி லவ்வபிள் ஹஸ்பண்ட், நாட் அ க்ரூவல் ஹஸ்பண்ட். சொல்லு ஜேகே, கன்ஃபார்ம் உங்க கூட லவ்வபிளாக ஹஸ்பண்டாக தான்டா இருப்பேன். ஐ ஸ்வேர், ஐ ப்ராமிஸ் தயாங் அப்படின்னு தாங்க இன்னும் ஹாப்பி ஆகிடுது. ஸோ தாங்க போய் இன்னும் நல்லா ஹக் பண்ணிக்கிறான் ஜேகேவை விடாமல்.
ஸோ அப்படியே 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே அப்படி சின்ன ஸ்மைல் பண்ணுறான், தாங்கும் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவன் அந்த அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் இருக்கும், அங்கே தான் உட்கார வச்சு ஸோ சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கான் இந்த பக்கம் ஜேகே. ஏன்னா ஜியோமி ஆல்ரெடி ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்ருப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பக்கம் ஜேகே வந்திருப்பான். ஸோ சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ பொறுமையாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகேவோட ஒவ்வொரு ஸ்மைல், ஒவ்வொரு விஷயமும் இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே மேலே ட்ரூ லவ் தான் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு தயாங் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சாப்பிடு. இல்லை ஜேகே எனக்கு போதும். இங்கே பாரு தயாங் கொஞ்சம்தான் காட்டு சொல்கிறா அப்படின்னு இந்த பக்கம் தாங்க சிரிச்சுட்டு சரி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறான். ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த பக்கம் தயாங் என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது ஜேகே, சரி வா நான் உன்னை என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகேவா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங் அப்படியே ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ ஜேகே கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு அப்புறம் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ குளிச்சதுக்கப்புறம் ரூம்லேருந்து சவுண்ட் போடுறான். ஜேகே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், ட்ரெஸ் கொடு அப்படின்னு ஜேகே அவனோட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து கொடுக்குறான். ஸோ அதை போட்டு வெளியே வரான். பார்த்தா நல்லா பெரிய டிஷர்ட், அது அப்படியே தொலைன்னு இருக்குது பார்க்கவே. ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறான். தயாங் எப்படி இருக்க பாரு நீ, ஏதோ ஒரு சின்ன எலிக்குட்டி மாதிரி இருக்க இந்த ட்ரெஸ்ஸில் நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டு அச்சோ நான் அப்படியா இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸோ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் போட்டுருந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ட்ரெஸ்ஸை, நான் அதை வாஷ் பண்ணி காய வச்சு திரும்பவும் நான் அதை போட்டு ஆகணும். ஏன்னா ஜியோமி என்னை இந்த ட்ரெஸ்ஸில் தானே பார்த்தா, அவள் இந்த ட்ரெஸ்ஸில் உன்னோட ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்தானா சந்தேகப்படுவாள். ஸோ அதனால் தயாங் சென்ன ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு இந்த பக்கம் ஜேகே பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சோடனே டக்குன்னு தூங்கிடுறான், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பான். ஸோ அதனால் நல்லா டக்குன்னு தூங்கிடுறான். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே ஜேகே என்னாச்சு என்னை ஹக் பண்ணிக்கோ ஏன் டைட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணி படுத்து தூங்குறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகிறதுக்கு ஒரு 2 hours இருக்கும் போதே இந்த பக்கம் ஜேகே எழுப்புறான். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் காய வச்சுருப்பாங்களா, ஆல்ரெடி போட்டிருந்தது, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறான். அது ஒன்றுமே இந்த பக்கம் போய் சேஞ்ச் பண்ணிடுறான். ஸோ சேஞ்ச் பண்ண ஒன்றுமே திருப்பியே கூட்டிகிட்டு போய் இந்த ரூமில் வச்சு கை காலில் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ணதுமே இந்த பக்கம் அப்படி ஜேகேவை பார்த்து ஜேகே சின்ன ஒன்றும் இல்லை, ஸோ மிஸ் யூ, பார்த்துக்கோ ஜியோமியை, அவள் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆக விடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், முடியாத வரைக்கும் சாரிடா என்னை மன்னிச்சிடு ஓகேவா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் கூட எவ்வளோ நாளும் தெரியல இந்த மாதிரி நடிப்பு, பட் கன்ஃபார்ம் உன்னை காப்பாற்றுவேன்டா, இது எல்லாத்தையும் விட்டு உன்னை வெளியே கொண்டு வருவேன், நீ நரம்புறாதின்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலேயே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவன் லிப்ஸையும் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜேகே போகிறான். ஸோ ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அப்படியே உக்காடுறான். திரும்பி அவனுக்கு தூக்கம் வர மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே தூங்குறான். அப்படியே காட்டினா மார்னிங் ஒரு 8 o'clock ஜியோமி எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு கீழே தான் வரா வீல் சேரில். ஸோ அவளால் ஒரு கால் அவளால் நடக்கவே முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ நேராக வந்துட்டு இந்த பக்கம் ஜேகேவை தான் பார்க்குறா. ஜேகே அவன் உட்காந்து அவனோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கான் சம்திங் லேப்டாப்பில். இந்த பக்கம் ஜியோமி பார்த்துட்டு அண்ணா என்ன ஜியோமி, கிம் கிடச்சிட்டானா, கிம்மோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணியாச்சு, கிம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாச்சு. ஸோ நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கேன், கிம் சீக்கிரத்துலேயே இங்கே வந்துடுவான் ஓகேவா. ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜியோமி கையில் ஒரு டப்பா மாதிரி எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறான்னு பார்த்தா பேஸ்மெண்ட் தான் போகிறான். ஸோ இது பார்த்துமே இந்த பக்கம் ஜேகே கடகடன்னு அவன் செஞ்சுட்டு இருந்த வேலை தூக்கி போட்டு நேராக ஜியோமி கூடயே போகிறான். போய் பார்த்தா இந்த பக்கம் ஜேகே ஜியோமியை பார்க்குறான். ஜியோமி கையில் டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே சம்திங்ஸ் இருக்கும் போல், அதை எடுத்துன்னு வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ இந்த பக்கம் அவங்க அப்போ தான் கண்முழிச்சிருப்பான். ஜியோமியை பார்த்தோன்னே பின்னாடி ஜேகேவையும் பார்க்குறான். ஸோ ஜியோமி கையில் இருக்க பொருளையும் பார்த்துட்டு ஜியோமி
என்ன என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜியோமி உன்னையா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜியோமி அவள் கையில் வச்சுருக்க பொருளெல்லாம் அன்பேக்கிங் பண்ணி எடுத்து காட்டுறா. ஸோ அதை பார்க்கும்போது ஜேகேக்கே பயமாக இருக்குது, தாங்க்கு ஏதாவது ஆகிடுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான்னா இந்த பக்கம் தாங்கு சிக்னல் கொடுக்குறான். ஸோ அழுவு ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜியோமி ப்ளீஸ் ஜியோமி என்னை எதுவும் பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜியோமி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றான். பட் ஜியோமி அவளோட எக்ஸ்ட்ரானரி லெவலை அறிஞ்சிட்டா. எப்படி சொல்கிறேன்னா அவள் மென்டலி அவள் இப்போ இல்லை, ஜியோமியே கிடையாது, அது அப்படி இருக்கா. ஏன்னா அவள் கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிளாகவே இல்லை. ஜியோமி மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கா இந்த மூமெண்ட்லேருந்தே. ஸோ ஜேகே ஜியோமியை பார்க்குறான். ஏன்னா ஜியோமி பண்ணுற வேலைலாம் அப்படி இருக்குது. ஸோ வெறும் நீடில் எடுத்து தாங்கோட கையில் குத்துறா. தாங்க கத்துறான். இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே சும்மா இல்லை, கடகன் ரூமுக்கு போகிறான். ஆல்ரெடி டாக்டர் ஜேகே கையில் ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஊசி, அது எப்போல்லாம் ஜியோமி இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிறாலும் மயக்க ஊசி தான் கழுத்தில் போட்டுற சொல்லி கொடுத்துருப்பாங்க டாக்டர். ஸோ அது கரெக்டாக போடணும் வேறு. இந்த பக்கம் ஜேகே போயிட்டு நேராக ஜியோமி கையில் கையில் குத்துறதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே இந்த பக்கம் ஜியோமியோட கழுத்தில் அந்த ஊசியை போட்டுடுறான். போட்டதுக்கப்புறம் தாங்கோட கையை விட்டுட்டு இந்த பக்கம் ஜியோமி திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் அதுக்குள்ளேயே அவன் மயக்கம் போட்டுடுறா. ஸோ மருந்து ரொம்ப வேகமாக வேலை செஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் தாங்க பார்த்துட்டு ஜியோமியும் பிடிச்சிடுறான் ஜேகே. ஸோ ஜியோமி ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு தாங்கிட்ட தாங்கோட கையில் இருக்கிற நீடில்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பிளட்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறான். ஸோ ஸ்டாப் ஆகிடுது. தாங்க ரொம்ப அழுகுறான், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜேகே இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு தாங்க நேராக கூட்டிகிட்டு போயிடுறான் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் ஜேகே ஃபோன் தான் பண்ணுறான். யாருக்குன்னு பார்த்தா ஜிம்மினுக்கு. ஸோ ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் இது கேட்டதுமே கடகடன்னு அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுவான். ஏன்னா ஆல்ரெடி தாங்க காணுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பான். ஸோ ஜிம்மின் வந்தோடனே இந்த பக்கம் ஜேகே ஜிம்மின் வந்துட்டியா அப்படின்னோடனே ஜேகே கணத்துலேயே ஒரு அடி விடுது. நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், அவன்கிட்ட நடித்து அவனை ஏமாற்றிட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இந்த பக்கம் அவன் எதுக்கும் காரணம் இல்லை, எல்லாமே ஜியோமியால் தான் அப்படின்னோடனையும் ஜிம்மினுக்கும் சதிச்சாவது ஜியோமியான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன் ஜிம்மின், ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாங்க சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே பார்த்து தாயாங் அதே நான் ஜியோமியை பார்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம் ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி ஜியோமி கண்டப்பட்டு பத்திராடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க போனவன் திரும்பி ஜேகே வாக் பண்ணி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், மறக்காமல் வந்துடு ஜேகே, ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகேவும் அழுதுகிட்டே தயாங் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவன் அங்கே இடத்த விட்டு கிளம்புறான் தயாங். ஸோ இந்த பக்கம் ஜேகே போய் ஜியோமியை கூட்டிகிட்டு போய் அவளோட ரூமில் படுக்க வச்சிடுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா, பபாய்.